நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550044440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதல் முறையாக புதுச்சேரிக்கு சென்று பொதுக்கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு. இந்த பொதுக்கூட்டம் புதுச்சேரியில நடத்துவதற்கு பல நிபந்தனைகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் அப்படின்னு எக்கச்சக்கமா காவல்துறையினர் விதிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில தான் அந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த பொதுக்கூட்டத்துக்கு 5000 பேர் மட்டும்தான் வரணும், அவர்களுக்கும் பாஸ் கொடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையிலேயே இந்த பொதுக்கூட்டத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டிலிருந்து யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக தாவேகா கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் அவர்கள் மற்றும் புதுச்சேரியில SSP-யாக இருக்கக்கூடிய ஈஷா சிங், இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு மோதல் போக்கு ஏற்பட்டது. அது என்ன அப்படின்றத வீடியோனுடைய இறுதியில பார்க்கலாம். இப்போ சமூக வலைதளங்கள்ல அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, நீங்க கூட பார்த்திருப்பீங்க. பொதுக்கூட்டம் சரியாக 11 மணிக்கு ஆரம்பிக்கிறது. விஜய் அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்துல என்ன பேச போகிறார் அப்படின்னு ஒரு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளும் திமுகவை கடுமையாக விமர்சிச்சிருந்தாரு. வாரிசு அரசியல் அப்படின்னு எக்கச்சக்க குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் திமுக மீது அடுக்கியிருந்தாரு. சரி, அதுவே புதுச்சேரியில போய் என்ன பேச போகிறார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எழுந்தது. ஏன் அப்படின்னா, இங்க என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி தலைமையில தான் ஆட்சி நடைபெறுகிறது. இங்க அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது அதிமுக. ஆனா புதுச்சேரியில அப்படி இல்லை. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட அங்க இல்லை. சட்டமன்றத்துல வாஷ் அவுட் செய்யப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது திமுக. இப்போ திமுக விமர்சனம் செய்ய போறாரா, அதாவது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவையா, இல்ல ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பிளஸ் பாஜக கூட்டணியை விமர்சனம் செய்ய போகிறாரா, இந்த முறையாவது பாஜகவை டைரக்டா அட்டாக் பண்ணி பேசுவாரா அப்படின்னு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்தது. அதன் அடிப்படையிலே தான் விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் பேசிய உரை வெறும் 10 நிமிடம். இந்த 10 நிமிடத்திற்காக இத்தனை கட்டுப்பாடுகள், இத்தனை பாதுகாப்பு அப்படின்னு எக்கச்சக்கமா புதுச்சேரி அரசு செய்திருந்தது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 10 நிமிடத்துல அவருடைய பேச்சு என்னவாக இருந்தது அப்படின்னா, என்ஆர் காங்கிரஸ் புகழ்ந்து தள்ளியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அவன் என்ஆர் காங்கிரஸ் மீது எந்த ஒரு விமர்சனமும் இல்லை, புதுச்சேரி அரசு சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு தான் அவருடைய உரை இடம்பெற்றிருந்தது. ஆனா பாஜகவை விமர்சனம் செஞ்சிருந்தாரு. ஆனா பாஜக என்ற வார்த்தையை பயன்படுத்தாம ஒன்றிய அரசு புதுச்சேரியை புறக்கணிக்கிறாங்க, நிதி கொடுக்க மாட்டாங்க, இங்க கட்டமைப்பு இல்லை, இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே ஒன்றிய அரசு தான். ஏன்னா இது யூனியன் பிரதேசமாக இருக்கிறதுனால அவங்க தான் நிதி கொடுக்கணும், அதன் அடிப்படையில தான் இங்க அரசு இயங்குது. அதனால நிதி கொடுக்காதனாலதான் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான இந்த ஆட்சி சரியா நடக்கல அப்படின்றது சொல்லியிருந்தாரு. முதல்வர் ரங்கசாமி அவர்கள் சிறப்பாக செயல்படுறாரு அப்படின்னு தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அவருடைய உரையிலிருந்து. அதுல விஜய் அவர்கள் குறிப்பா சொன்னது, புதுச்சேரியில ரேஷன் கடைகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அது உண்மை இல்லை, ரேஷன் கடைகள் இருக்கு. 2019 வரை ரேஷன் கடைகள் இயங்கிட்டு இருந்துச்சு, இப்போதும் இயங்கிட்டு இருக்கு. 2019 இருந்து 2025 இந்த காலகட்டத்துக்குள்ளதான் ரேஷன் கடைகள் அங்க இயங்கலை. ஏன் அப்படின்னா, ரேஷன் கடைகளில் வழங்கப்படக்கூடிய அரிசி மூலமாகவும் சர்க்கரை மூலமாகவும் ஊழல் நடைபெறுது. அதனால நம்ம நேரடியாக மக்களினுடைய வங்கியில நம்ம பணத்தை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஒரு முன்னேற்பாடை எடுக்கிறாங்க. அப்போ சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 600 கொடுக்கலாம், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 300 கொடுக்கலாம் அப்படின்னு இந்த முன்னெடுப்பை எடுக்கிறாங்க. ஆனா இது சரியா நடைமுறைப்படுத்த முடியல. அதனால என்ன பண்றாங்க, மறுபடியும் ரேஷன் கடைகள்ல அரிசி, கோதுமை இந்த மாதிரி விநியோகிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக அங்க ரேஷன் கடைகள்லாம் இயங்கி கொண்டுதான் இருக்கு. அடுத்து இப்போ இங்க திமுகவின் மீது பல விமர்சனங்களை வைக்கக்கூடிய விஜய், அதாவது ஊழல் குற்றச்சாட்டாக இருக்கட்டும், இல்ல வாரிசு அரசியல் அப்படின்னு எக்கச்சக்க குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா புதுச்சேரி அரசு மீது எந்த ஒரு விமர்சனமும் வைக்கல. அப்போ கரைபடியாத ஒரு ஆட்சியாகத்தான் என்ஆர் காங்கிரஸ் அங்க இயங்கி கொண்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது.
குறிப்பா இப்ப சமீப மாதங்களுக்கு முன்பாக தேசிய கல்விக் கொள்கை வந்து அமல்ல இருக்கக்கூடிய புதுச்சேரியில இந்த கல்வியாண்டை வந்து நம்ம எடுத்து ஆய்வு செய்து பார்த்தோம்னா 2023 இருந்து 2024 வரை கிட்டத்தட்ட 10,000 பள்ளி மாணவர்கள் இடைநிற்றல் செய்திருக்காங்க. பள்ளிக்கு போகாம பாதியிலே நின்றுருக்காங்க. ஆனா இது அரசு வந்து கண்டுக்கல. அடுத்து மக்களுக்காக வழங்கப்படும் இலவச அரிசியில அதாவது அந்த அரிசியை கொள்முதல் செய்ததுல ஊழல் நடைபெற்றிருக்கு அப்படின்ற ஒரு விவகாரம் வந்து பெருசா போயிட்டு இருந்துச்சு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக. இந்த விவகாரத்துல அமைச்சர் முதல் முதல்வர் ரங்கசாமி வரை லிங்க் இருக்கும், அவங்களும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சிவா அவர்கள் பெருசா பேசியிருந்தாரு. அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா, காரைக்கால் துறைமுகம் அதானி குழுமத்துக்கு கைமாறிய விவகாரத்துல புதுச்சேரி அரசுக்கு கிட்டத்தட்ட 3000 கோடி அளவுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கு இந்த 5 ஆண்டுகள்ல அப்படின்னு இந்த விமர்சனமும் வைக்கப்பட்டது. ஆதாரபூர்வமாக எதிர்கட்சிகள்லாம் வந்து பேசியிருந்தாங்க. இந்த விவகாரத்தையும் எடுத்து பேசல. அப்போ விஜய் அவர்களுடைய உரையை கேட்ட பிறகு நமக்கு என்ன தோன்றுது அப்படின்னா, என்ஆர் காங்கிரஸுடன் சாஃப்ட் கார்னரோட அணுகிறாரு விஜய், அதனால கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி இருக்கு இல்லையா, என்ஆர் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இடையே புதுச்சேரியில ஒரு போர் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அது வெளிப்படையாகவே வந்து இப்போ சமீப மாதங்களுக்கு முன்பாக வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த தாவேகாவினுடைய வருகையை வந்து பயன்படுத்தி ரங்கசாமி அவர்கள் பாஜகவை கழட்டி விட்டு தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பாரு அப்படின்னு பேசப்படுது. அப்போ இந்த உரையை வச்சு அது கன்ஃபார்மும் ஆகுது. தமிழ்நாட்டில் எப்படி வந்து ஒரு போலி மருந்து நிறுவனம் வந்து இயங்கியதை ஒரு பெரும் பேசு பொருளாகவும் ஒரு அச்சமூட்டக்கூடிய ஒரு விடயமாகவும் மாறி இருந்தது. அது போல கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக புதுச்சேரி பிரதேசத்திலையும் ஒரு போலி மருந்து நிறுவனம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு அரசுக்கும் வந்து அதுல தொடர்பு இருக்கிறது அப்படின்னு இப்ப எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள்லாம் வந்து போராட்டத்துல இறங்கி அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதை பத்தியும் விஜய் அவர்கள் பேசல. இதுல முதல்வர் ரங்கசாமி அவர்களுக்கும் தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கும் அவர் வந்து அரசியல்ல ஈடுபடுவதற்கு முன்பாகவே 2 பேருக்கும் ஒரு சுமூகமான உறவு இருந்திருக்கு அப்படின்னு வந்து பேசப்படுது. ஒருவேளை கூட்டணி அமைக்க வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, கூட்டணி அமையுமா அமையாதா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களுக்கும் எஸ்எஸ்பியாக இருக்கக்கூடிய ஈஷா சிங் அவர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு நடந்திருந்துச்சு. அதை நீங்க சமூக வலைதளங்கள்ல கூட பார்த்திருப்பீங்க. ஈஷா சிங் யாரு, அவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். சரி, இந்த பொதுக்கூட்டத்துல என்னதான் நடந்துச்சு அப்படின்னா, நான் முன்னாடியே வந்து குறிப்பிட்டிருந்த மாதிரி 5000 பேருக்கு வந்து பாஸ் கொடுத்து தான் நாங்கள் அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில தான் எல்லாரையும் பாஸை வந்து வாங்கிட்டு அனுப்புறாங்க. ஆனா புசி ஆனந்த் அவர்களும் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரும் என்ன பண்றாங்க, பல பேர் வந்து பாஸ் இல்லாம வந்திருக்காங்க, அவங்களையும் வந்து உள்ள அனுப்புங்க அப்படின்னு சொன்னதால்தான் பெரும் பிரச்சனை வந்து அங்க எழுது. அப்போ ஈஷா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் என்ன செய்யணும் அப்படின்றத வந்து என்கிட்ட சொல்லாதீங்க, உங்களால 41 பேர் வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு கடுமையா பேச ஆரம்பிச்சோடனே புசி ஆனந்த் அவர்கள் அங்கிருந்து நகர்ந்து போயிடுறாரு. சரி, இந்த ஈஷா சிங் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, புதுச்சேரியில எஸ்பியாக இருந்தவங்க, அதாவது லஞ்ச ஒழிப்பு துறையில எஸ்பியாக இருந்தவங்க. இப்ப 2 மாதங்களுக்கு முன்பாக தான் எஸ்எஸ்பியாக ப்ரமோட் செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல பிறக்கிறாங்க. இவங்களுடைய குடும்ப பின்னணி பார்த்தோம்னா, இவங்களுடைய தாத்தாவும் அப்பாவுமே வந்து காவல்துறையில தான் இருந்திருக்காங்க, அதாவது ஐபிஎஸ். இவங்களுடைய அப்பா ஒய்பி சிங், இவர் வந்து சில ஊழல் வழக்குகளை வந்து நேர்மையாக விசாரிச்சிருக்காரு. இதனால அவருடைய துறையில வந்து ஒதுக்கப்பட்டதுனால எனக்கு காவல்துறையே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2004ஆம் ஆண்டு விருப்ப ஓய்வு பெற்று காவல்துறையிலிருந்து வெளியேறாரு. இதனால நம்ம ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருந்தாலும் ஈஷா என்ன பண்றாங்கன்னா, சட்டப்படிப்பு தான் படிக்கிறாங்க. நேஷனல் ஸ்கூல் ஆஃப் லால சட்டப்படிப்பு முடிக்கிறாங்க. அடுத்து மும்பையில இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞராக பணிபுரிகிறாங்க. அப்போ அவங்க வழக்கறிஞராக இருக்கும்போது சில வழக்குகள் எடுத்து நடத்துறாங்க. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அடித்தட்டு மக்களுக்காக அவங்க வந்து குரல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். விஷவாயு தாக்கி உயிரிழந்த மலமல்லும் தொழிலாளர்களின் மனைவிகளுக்கு மும்பை உயர்நீதிமன்றத்துல வழக்கு நடத்தி கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகையை வந்து நிவாரணமாக வாங்கி கொடுத்திருக்காங்க. அப்போ அவங்க வழக்கறிஞராக இருக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் வழக்கறிஞராக இருந்த போது 2 விதமான மனிதர்களை பார்த்திருக்கேன். ஒன்று, இந்த சமூகத்தினுடைய இழிவு மனப்பான்மையால்
மலம் அள்ள போய் உயிரிழந்த தொழிலாளர்களின் மனைவிகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதிகாரம், பணம் படைத்த பலம் வாய்ந்த மனிதர்கள் அப்படின்னு இந்த 2 தரப்பு மனிதர்களையும் நான் சந்திச்சிருக்கேன். ஆனா இவங்களுக்கு மேலானதுதான் சட்டம். சட்டத்துக்கு முன்பாக அனைவரும் சமம், பேதம் கிடையாது அப்படின்னு நான் இப்படிலாம் பேசும்போது இது சட்ட புத்தகத்துல வேணா எடுக்கலாம், ஆனா யதார்த்த வாழ்க்கையில இது இல்லை, நடைமுறையில இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம எங்க இருக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். அதனாலதான் நான் ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும்னு நினைச்சு இப்போ இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்றத ஒரு மேடை நிகழ்ச்சியில சொல்லியிருந்தாங்க ஈஷா சிங். நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் தன்னை சுற்றி இருக்கிற அந்த சமயத்திலையும் விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் சரியாக செய்யணும், அமல்படுத்தணும் அப்படின்னு உறுதியாக நின்ற ஈஷா சிங் அவர்களுக்கு சமூக வலைத்தளங்கள்ல பல பேர் பாராட்டிட்டு வராங்க.